ஹனுமன் எழுதின ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம வால்மீகி ராமாயணம் எழுதினார். அவர் எழுதி முடித்ததுமே இது சரியாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹனுமனை விட்டால் வேறு யாரும் கிடையாது, அவர் தானே ராமாயணத்தில் முழுக்க முழுக்க இருந்தவர் அப்படின்னு அவர் தேடி பிடிச்சி இமயமலைக்கு வந்தார். வரும்போது பார்த்தா பாறையிலெல்லாம் ராமாயணம் எழுதியிருந்தது. அங்கே இருந்த பாறை கல்லெல்லாம் ராமாயணம் எழுதியிருந்தது. அவர் அதை படிச்சுக்கிட்டே வந்தவர் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டார். நேராக அங்கே போய் பார்த்தா இந்த ஹனுமன் தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எதிர்க்கு போய் உக்காந்ததுமே என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணுன்னே. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹனுமன் காத்தா பறந்துட்டு திரும்பவும் உட்காந்து சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லை, நான் ராமாயணம் எழுதியிருக்கேன், ஆனால் நிச்சயமாக உன்ன அளவுக்கு என்னால் எழுத முடியாது. நீ ராமாயணத்தை என்னை விட அதிகமாக அழகாக பண்ணியிருக்க. எனக்கு அதை கேட்கும்போதே படிக்கும்போதே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதையே நான் ராமாயணமாக ஆக்கிடுவா அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கே எழுதினேன் அப்படின்னாரு இந்த ஹனுமன். நான் வர்ற வழியில் பார்த்தேனே, பாறையில் இருந்துச்சே அப்படின்னோடனே அவர் கிடையாது, எல்லாத்தையும் நான் கலைச்சிட்டேன் அப்படின்னாரு. இந்த வாலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஐயா, நான் ராமர் கூட இருந்த எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எங்கேயுமே வராமல் அந்த கதைகளை உங்கள் மனசில் நினச்சி எழுதுனீங்களே, இதை விட அருமையாக என்னால் உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் ஏதோ விளையாட்டாக என்னுடைய நகத்தினால் இந்த ராமாயணத்தை எழுதினேன், ஆனால் நீங்கள் அணு அணுவாக ரசித்து மனசால் எழுதுனீங்க. நீங்கள் எழுதுனது தாங்க சிறந்தது. நான்லாம் வெறும் சாதாரணமான ஆள். உங்களை அளவுக்கு என்னால் இவ்வளோ ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் சாதாரண வானரம் தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மகரிஷி. அதனால் நான் எழுதுனதை மறந்துடுங்க. அதை நான் கலைக்கவும் செஞ்சிட்டேன். உலகத்தில் நீங்கள் எழுதுனதே ராமாயணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? இந்த ஹனுமனை மாதிரி தன்னை தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களை உயர்த்துறது யாருக்கிட்டையுமே இருக்காது. கடைசியில் அந்த வாலி தன்னுடைய ராமாயணத்தை எழுதும்போது அதில் ஒரு பகுதியாக ஹனுமன் ராமாயணம்னு ஹனுமன் எழுதின இவர் படித்த சில விஷயங்களை அதில் எழுதியிருக்காரு. அவர் படித்ததை மறக்க முடியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயத்தோடு சந்திக்கலாம்.